அனைவருக்கும் வணக்கம். நான் இன்றைக்கு நல்ல ருசியான மட்டன் வச்சு ஒரு சம்சா செய்ய போகிறேன். அது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் செய்து ஃப்ரிசரில் போட்டு வச்சுட்டிங்கன்னு சொன்னால் தேவையான நேரம் மாலை நேர சிற்றுண்டியாக நீங்கள் பொரித்து சாப்பிட்டு கொள்ளலாம். இந்த டேஸ்ட்டான சம்சாவை எப்படி செய்யலாம்ன்றதை வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதற்கு மட்டன் எலும்பு இல்லாமல் இறைச்சி மட்டும் 1 கிலோ அப்படி எடுத்துருப்பேன். நான் நிறுத்து பார்க்க இல்லை, கண் மதிப்பதுக்கு தான் சொல்கிறேன். ஒரு சின்ன சின்ன ஸ்லைஸாக கட் பண்ணிவிட்டு ப்ரெஷர் குக்கர்லாம் போட்டு அவிக்க போகிறேன். என்றால் குயிக் அவிப்பற்றும். அதுக்காக நீங்கள் சும்மா சட்டிலையும் போட்டு அவிச்சு கொள்ளலாம். உப்பு ஒரு 2 தேக்கரண்டி போட்டிருக்கிறேன். போட்டுட்டு அதோடு சேர்த்து மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டிருக்கிறேன். அதோட ஒரு 3 ஏலக்காய், ஒரு துண்டு பட்டை போட்டுட்டு அதோடு சேர்த்து ஒரு தனி மிளகாய்த்தூள் 3/4 மேசக்கரண்டி போட்டிருக்கிறேன். உங்களுக்கு உரைப்பு கூட வேணுமெண்டா ஒரு மேசக்கரண்டியும் நீங்கள் போட்டுக்கொள்ளலாம். போட்டு கையை கழுவிட்டு நல்லா கையால் மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க. அப்போ தான் கையால் மிக்ஸ் பண்ணிமன்னு சொன்னால் எல்லா இறைச்சிலையும் நல்லா எல்லாத்துலேயும் மிக்ஸ் ஆகும். அதுக்காக கையால் மிக்ஸ் பண்ணுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு தண்ணி விட தேவையில்லை. நீங்கள் இறைச்சிலேருந்து வார தண்ணியே போதுமானதாக இருக்கும் இந்த இறைச்சி அவியறதுக்கு. இப்போ ப்ரெஷர் குக்கர் நல்லா மூடிட்டு விசில் போடுறதையும் போட்டுட்டு அடுப்பை போட்டுட்டு மீடியம் ஹீட்டில் அடுப்பை போட்டுக்கொள்ளுங்க. போட்டுட்டு 4 விசில் வச்சு அவிச்சு எடுத்தீங்கன்னா அளவாக இருந்தது. சில இறைச்சிகள் குயிக் அவியும், சில இறைச்சிகள் கொஞ்சம் லேட்டாக அவியும். அதனால் 5 காடாக இருக்கிற இறைச்சின்னு சொன்னால் 5 விசில் வச்சுக்கொள்ளுங்க. எனக்கு இந்த 4 விசில் போதுமானதாக இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்து காட்டுறேன்னு பாருங்கள். இப்போ தண்ணி எவ்வளோ விட்டுருக்குன்னு பாருங்கள். நான் தண்ணியே விட இல்லை. இந்த இறைச்சியில் இந்த தண்ணியே விட்டுட்டு நல்லா அவிப்பட்டுட்டு பாருங்கள், பிச்சு காட்டுறேன்னு பாருங்கள். நல்லா அவிஞ்சு வந்துட்டுது. இந்த பருவத்துக்கு அவிஞ்சால் போதும். இப்போ இதை செய்கிறத பார்ப்போம். நல்லா தண்ணியை நல்லா வடித்து எடுத்துட்டு இப்போ பிளெண்டரில் போட்டு பல்சில் போட்டு 2 சுற்றி எடுக்க போகிறோம். கணக்கு சுற்ற தேவையில்லை. ஒரு 2 சுற்றினீங்கன்னா போதும். கொஞ்சம் குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கொள்ளுங்க இறைச்சை. இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு காட்டுறேன். இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்திங்கன்னா போதும். நான் 3/4 இறைச்சத்தை அரைச்சி எடுத்தேன். நான் கணக்கு வேண்ட வடிவாக மிச்சத்தை வச்சுருக்கிறேன். இப்போ அரைச்சி எடுத்ததை எப்படி செய்யலாம்ன்றதை பார்ப்போம் வாங்க. இப்போ சட்டி அடுப்பில் வச்சு சூடாகினதும் கொஞ்சம் ஒரு 2 மேசக்கரண்டி தான் ஆயில் விட்டுக்கிறேன். ஏண்டா இறைச்சியில் ஆயில் விடும். அப்போ அதனால் 2 மேசக்கரண்டி ஆயில் விட்டு ஆயில் சூடாகினதும் சீரகத்தை நல்லா கசக்கி போடுங்க. இப்போ வாசமாக இருக்கும். ஒரு கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கிற வெங்காயம், குட்டி குட்டியாக கட் பண்ண கருவேப்பிலை, பச்சை மிளகாய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது ஒரு கண்ணாடி பருவத்துக்கு வந்தால் போதும். கூடுதலாக நமக்கு வெங்காயம் பொரிய தேவையில்லை. கொஞ்சம் வதங்கி வந்தால் போதும். இப்போ இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுண்டா போதும். நம்ம உரைச்சோட சேர்த்து சம்சா சாப்பிடக்குள்ளே நல்லா இருக்கும். இந்த அளவில் இருந்ததுண்டா உரைச்சோட போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணக்குள்ளே பொரிஞ்சு வரும் எல்லாம். இப்போ அரைச்சி வச்சுருக்கிற மீட்டை போடுவோம். போட்டு நல்லா கொஞ்சம் அந்த ஆயிலில் ஃப்ரை ஆக விடுங்க. இதுக்கு கணக்கு ஆயில் விடாதீங்க. ஏன்டா நம்ம இறைச்சிலேருந்து ஆயில் வரும். நல்லா அந்த ஆயிலே இந்த சூட்டுலேயே இறைச்சி நல்லா பொரிஞ்சு வரும். நல்லா ட்ரை ஆகி வரும். இறைச்சி நல்லா பொரிஞ்சால் தான் நல்லா இருக்கும் சாப்பிட. இப்போ நடுவில் ஒரு ஓட்டையை போட்டுட்டு கொஞ்சம் இஞ்சி பூண்டை தட்டி போட்டிருக்கிறேன். நான் தட்டி போட்டால் நல்லா வாசமாக இருக்குமன்றதுக்காக நீங்கள் அரிஞ்சு போடுறாலும் போடலாம். இப்போ நல்லா வதக்கி விடுங்க. அந்த சூட்டில் வதக்கிட்டு கொஞ்சம் ஆயில் விட்டுருக்குறேன் அது பொரிகிறதுக்காக. நீங்கள் வெங்காயத்திலையும் போட்டு வதக்கலாம். வெங்காயத்தில் போட்டு வதக்கினாலும் வதக்கிக்கொள்ளுங்க. இப்போ நல்லா பச்சை வாசம் போகும் வரைக்கும் நல்லா கிண்டி விடுங்க. இப்போ பச்சை வாசமெல்லாம் போயிட்டு இப்போ எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ட்ரை ஆகும் வரைக்கும், இறைச்சி நல்லா ட்ரை ஆகும் வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். நல்லா இறைச்சி நல்லா பொரிஞ்சு ட்ரை ஆகி வந்துட்டுது. இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் சாப்பிட. ஆனால் சம்சாவில் வச்சு சாப்பிட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். செய்து பாருங்கள். இப்போ இதுக்கு தேவையான மசாலா பொருட்களை போட்டுக்கொள்வோம். சில்லி ஃப்ளேக்ஸ் வெட்டுத்தூள் ஒரு 1.5 தேக்கரண்டி, மிளகாய்த்தூள் ஒரு 1/2 தேக்கரண்டி, கரம் மசாலா ஒரு கொஞ்சம் போட்டிருக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு உரைப்பு தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கொள்ளுங்க. நான் ஒரு 2 மகன் சாப்பிட்றபடியாக கொஞ்சம் குறைய போட்டிருக்கிறேன். உங்களுக்கு உரைப்பு கூட வேணுமெண்டா 1 தேக்கரண்டி போட்டுக்கொள்ளுங்க. வெட்டுத்தூள், மிளகுத்தூள் ஒரு
மேசக்கரண்டி போடுங்க. அப்போ உங்களுக்கு உரைப்பு அளவாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் மிக்ஸ் பண்ணிங்கன்னா காணும். மிக்ஸ் பண்ணி விட்டு அடுப்பு ஆஃப் பண்ணி விடுங்க. ஆஃப் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் தேசு புளி விடுங்க. கணக்கு விட தேவையில்லை, கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஆற விட்டு கொள்ளுங்க. ஆற விட்டு தான் நம்ம சம்சா செய்யணும். ஆறுனது அப்புறம் செய்தால் தான் சம்சா நல்லா சுற்றலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு வந்துருக்குது. இதுதான் சரியான அளவு பதம் நமக்கு. இப்போ ஆறிட்டு நல்லா இப்போ வந்து சம்சா சுற்றுறதை காட்டுறேன். உங்களுக்கு எந்த கை வளமோ அந்த கையால் வச்சு இப்படி சுற்றிட்டு கீழே வந்து இந்த விரலால் அமர்த்தி கொள்ளுங்க. அமர்த்திட்டு உள்ளுக்கு தேவையான அளவு வச்சு கொள்ளுங்க கறியை. உங்களுக்கு கூட வேணுமெண்டா கூட வச்சுக்கொள்ளுங்க, குறைய வேணுமெண்டா குறைய வச்சுக்கொள்ளுங்க. நமக்கு தேவையான அளவு மாதிரி வச்சுக்கொள்ளுங்க கறியை. வச்சுட்டு நான் எப்படி சுற்றுறனோ அப்படி நீங்களும் பார்த்து சுற்றி கொள்ளுங்க. கொஞ்சம் கோதுமை மாவு எடுத்து தண்ணியில் திக்காக கரைச்சி வச்சுக்கொள்ளுங்க. பாருங்கள், இந்த திக்காக கொஞ்சம் கரைச்சி வச்சிட்டிங்கன்னா ஒட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நமக்கு இப்படி ஒட்டுறதால பொரிக்கக்குள்ள கலண்டு வராது. அதுக்காக தான் அந்த கோதுமை மாவை போட்டு கரைச்சிட்டு ஒட்டுறது. இப்போ நான் வந்து சம்சா சீட் வந்து வீட்டில் செய்யல, கடையில் வாங்கினது. இப்படியே வெட்டின மாதிரி கடையில் வருகுது. தேவைன்னா நீங்களும் கடையில் வாங்கி செய்து பாருங்கள். தொடர்ந்து வீடியோ பாருங்கள் இப்படி செய்கிறேன்ட்டு. தெரியும் நல்லா அழகாக எல்லா சம்சாவும் சுற்றி எடுத்துட்டேன். கொஞ்சம் டைட்டாக சுற்றிக்கொள்ளுங்க சுற்றக்குள்ள. அப்போ நமக்கு பொரிக்கக்குள்ள கலண்டு வராது. இப்படி நீங்களும் செய்து பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இப்படி வந்ததுண்டு. இப்போ ஆயிலை நல்லா கொதிக்க விட்டுட்டு மீடியம் ஹீட்டில் வச்சுக்கொள்ளுங்க ஹீட்டை. இப்போ வந்து ஒவ்வொன்றா போட்டு பொரிச்சு எடுத்துக்கொள்ளுங்க. எனக்கு ஒரு சம்சாவும் விரிஞ்சி வர இல்லை. அப்படி எல்லாம் அப்படி சரியாக வந்தது, பெர்ஃபெக்டாக இருந்துச்சு. இப்போ 2 பக்கமும் மாற்றி மாற்றி போட்டு 2 பக்கமும் மாற்றி மாற்றி போட்டுக்கொண்டே இருங்க, இல்லாட்டி கருகி போயிடும். சம்சா போட்டுட்டு மீடியத்துக்கும் லோவுக்கும் இடையில் ஹீட்டை வச்சுக்கொள்ளுங்க. ஆயில் கூட சூடாக இருந்ததுண்டா நமக்கு சம்சா கருகி போயிடும். கருகி போனால் டேஸ்ட் போயிடும். கொஞ்சம் லைட் ப்ரௌனில் பொரிச்சு எடுத்துக்கொள்ளுங்க. இந்த அளவுக்கு பொரிச்சு எடுத்திங்கன்னா சரி. எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துகிட்டு காட்டுறேன். நல்லா ஆயிலை வடிச்சிட்டு ஒரு பிளேட்டில் டிஷ்யூவை போட்டுவிட்டு டிஷ்யூவில் இறக்கி கொள்ளுங்க. இப்போ நமக்கு ஆயில் இன்னும் இந்த டிஷ்யூவில் படிஞ்சிடும், எல்லாம் வடிஞ்சிடும். உங்களுக்கு சூப்பரான சம்சா ரெடி ஆகிட்டுது. இந்த ருசியான சம்சாவை நீங்களும் செய்து பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சம்சா அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. ஈவினிங் ஸ்னேக்காக நீங்கள் செய்து சாப்பிடலாம். பார்ட்டியில் இருந்தாலும் செய்து வச்சிட்டிங்கன்னு சொன்னால், ஃப்ரிசரில் போட்டுட்டிங்கன்னு சொன்னால் ஒரு 3 மாதம் வரைக்கும் கெட்டு போகாது, அப்படியே இருக்கும். நல்லா வெளியில் கிரிப்ஸியாகவும் உள்ளுக்கு நல்லா டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. நீங்களும் செய்து பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.